Good morning, my dear Star School students. In our last class, we have learnt about prime number, composite number and factors. Today, we are going to learn what is factor tree and what is LCM, least common multiple. Factor tree. In this class, we have to find the factor tree for 18. 18 க்கு factor tree வரைய போறோம். 18 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்? 9 into 2 ன்னு எழுதலாம் இல்ல 2 into 9 ன்னு எழுதலாம். இப்போ நான் இத 9 into 2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த 9 ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணோம்னா 9 எப்படி எழுத முடியும்? 3 into 3. இப்போ இந்த 3 வந்து ஃபர்தரா நம்மளால எழுத முடியுமா? முடியாது. 3 into 1 இல்ல 1 into 3 தான் எழுதாமே தவிர வேற எந்த நம்பர்ஸ் வச்சும் எழுத முடியாது. ஸோ இதுதான் ஃபேக்டர் 3 ஃபார் 18. அதே மாதிரி 16க்கு எப்படி ஃபேக்டர் 3 வரைகிறதுனா 16 அப்படிங்கிறத நம்ம 8 2s are 16ன்னு சொல்லலாம் இல்ல 4 into 4 16ன்னு சொல்லலாம். இப்போ 8 into 2 16 அப்படின்னு போட்டோம்னா 8 2s are 16. அப்போ 2 நம்ம ஃபர்தரா நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஆனா 8 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 2 ன்னு எழுதலாமா? 4 2s are 8. அதே மாதிரி 4 ஃபர்தரா எப்படி எழுதலாம்? 2 into 2. இது வந்து நம்ம 16க்கு இப்படி ஒரு ஃபேக்டர் ட்ரீ வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி 16க்கு நம்மளால வேற மாதிரியும் ஃபேக்டர் ட்ரீ வரைய முடியும். இதுதான் 16னா 8 2s are 16 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 4 4s are 16. ஃபர்தரா 4 எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்றது? 2 2s are 4. Here 4 is further divided into 2 into 2. So factor 3 அப்படின்னா நம்மளுக்கு எந்த வகையில் நம்மளால எழுத முடியுமோ அது மாதிரி எழுதலாம். இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 16 8 into 2ன்னு எழுதலாம், 4 into 4ன்னு எழுதலாம். ஓகேவா? 8 into 2ன்னு சொன்னோம்னா இதோட ஃபேக்டர் ட்ரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 into 4 அப்படின்னு சொன்னோம்னா இதோட ஃபேக்டர் ட்ரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Least common multiple LCM. LCM of two or more given numbers is the smallest number which is divisible by all the given number. என்ன கொடுத்திருக்காங்கங்கறத இந்த சம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இப்போ LCM of 8 and 12 வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ 8 ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்ன? 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24 and 8 4s are 32. அதே மாதிரி 12 ஓட மல்டிபிள்ஸ் 12 1s are 12, 12 2s are 24 and 12 3s are 36, 12 4s are 48. இப்படி போயிட்டே இருக்கும் 8 டேபிள் and 12 டேபிள். இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய மல்டிபிள் எது? 24. 8 டேபிளையும் 24 வருது, 12லையும் 24 வருது. அது ஸ்டார்டிங்ல எந்த நம்பர் வந்து காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24. இதுதான் வந்து 8க்கும் 12க்குமான LCM. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 24 அப்படிங்கிற நம்பரை நம்மளால 8ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 12ஆலையும் டிவைட் பண்ண முடியும். லீஸ்ட் காமன் இப்போ ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு மினிமமா கிடைச்சது 24 தான். அப்ப 24 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் which can be divisible by both the numbers 8 and 12. இப்போ LCM of the given numbers 8 and 12க்கு மல்டிபிள் வச்சு அது ஒரு LCM 24 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி 8 and 12க்கு நம்ம LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. மொத்தம் வந்து 8 நம்ம எடுத்துக்கிட்டு 8 வந்து எந்த டேபிள்ல டிவைட் பண்ண முடியும்? 2 டேபிள்ல. 2 டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 4 டைம் வருமா? திரும்ப இந்த 4 டிவைட் பண்ணணும். 2 டேபிள்ல 2 டைம் வரும். அப்ப 8 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 into 2 into 2, அதாவது 2 2s are 4, 4 2s are 8. ஆன்சர் வந்துடுச்சா? அதே மாதிரி 12 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமமா 12ங்கிறது ஒரு நம்பர், ஈவன் நம்பரா, அப்ப 2ல ஸ்டார்ட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணனா 2 6 are 12. திரும்ப 6 வந்து 2 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப 12 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3, அதாவது 2 2s are 4, 4 3s are 12. இதுல நம்ம எப்படி LCM கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டுத்துக்கும் காமனா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கா? இப்போ காமனா இருக்கிற நம்பரை 1 டைம் எழுதணும், 2. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா 1 டைம் எழுதணும். பேலன்ஸ் இருக்கிற 2 அப்புறம் 3 இருக்கா, அதை வந்து மல்டிப்ளை சிம்பிள்ல பக்கத்திலேயே எழுதிடுறோம். 2 2s are 4, 4 2s are 8 and 8 3s are 24.
இதுதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிற இன்னொரு மெத்தட். நம்ம முதல் வந்து மல்டிபிள்ல இருந்து எப்படி வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோமா, இப்போ ஃபேக்டரைசேஷன்ல எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு சம் பார்ப்போம். 16க்கும் 24க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 16 அப்படிங்கிறத எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? 16 2 டேபிள்ல வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 2 8s are 16. திரும்ப 8 ஃபேக்டரைஸ் பண்ணணும். 8 வந்து 2 டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 4 டைம். 4 வந்து 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ். ஸோ 16க்கு எழுதியாச்சு. அதே மாதிரி 24க்கு 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 1 இது 2. 2 12s are 24. திரும்ப 12 வந்து எப்படி நம்ம பண்றது அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 6 டைம்ஸ் வருமா? 2 6 are 12. திரும்ப 2 ஆல பண்ணோம்னா 6 வந்து 2 டேபிள் எத்தனை டைம் வரும்? 3 டைம். ஸோ இதே மாதிரி இதுக்கும் எழுதணும். 16 அப்படின்னா 16 is equal to 2 into 2 into 2 into 2. இங்கே சைடில் இருக்க 2s எல்லாம் இங்கே எடுத்து எழுதணும். அடுத்து 24. இங்கே சைடில் என்னெல்லாம் எழுதியிருக்கோமோ அதை மல்டிப்ளை சிம்பிள் எழுதணும். 2 into 2 into 2 into 3. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ காமனாக இதில் எடுத்துக்க நடுவில் என்ன இருக்குது? இந்த 2 இருக்கா காமனாக? அப்போ இதை 1 டைம் எழுதணும். அடுத்து இந்த 2 2வும் காமனாக இருக்கா? இதை 1 டைம் எழுதணும். இந்த 2 2வும் காமனாக இருக்கா? ஸோ 1 டைம். பேலன்ஸ் இருக்கு 2வையும் 3யும் மல்டிப்ளை சிம்பிளில் எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 into 3. 6 3s are 18. Balance 1. 1 into 3. 3 plus 1. 4. அப்போ 16 and 24க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 48. Thank you my dear Star School students. Do practice this in your home and send your report.